பெருகி வரக்கூடிய ஐஸ்கிரீம்கள் நிறைய நம்ம முன்னாடி நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது ஐஸ்கிரீம் அப்படின்னா 2 ஐஸ்கிரீம் கிடைக்கும். எனக்கு ஞாபகம் இருக்கு, மாசத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அப்பா எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தருவார். எங்கள் தெருவில் வண்டியில் வச்சு வித்துட்டு போவாங்க, பாறை மவுண்ட்னு நினைக்கிறேன், அவர் வண்டியில் வித்துட்டு போவார். ஒரு கப் ஐஸ் பால் ஐஸ் 2 தான் இருக்கும். அவர் சத்தம் போட்டே போவார், பால் ஐஸ் கப் ஐஸ் வித்துட்டு போவாங்க. கப் ஐஸ் பணக்காரர்களுக்கானது, ஏன்னா 50 காசு. அது பால் ஐஸ்ங்கிறது 10 பைசா. பால் ஐஸ் தான் வாங்கி தருவாங்க. அந்த பால் ஐஸ் சாப்பிடும்போது வடிஞ்சு வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள்லாம் ஒரு டம்ளருக்குள்ள அதை போட்டு போட்டு வச்சிருப்போம். அதில் வழியிற சிறு சிறு சொட்டை கடைசியில் வாயில ஊற்றிப்போம். இன்னும் மனசில் நினைவு இருக்கு. அதுதான் அன்னைக்கு இருந்த ஒரே ஐஸ்கிரீம். ஆனால் இன்றைக்கு எவ்வளவு விதமான ஐஸ்கிரீம் எந்த இடத்துலையும் இருக்குது. பல நேரங்களில் அவை ஐஸ்கிரீம்கள் கிடையாது நண்பர்களே, அவையெல்லாம் ஃப்ரோசன் டெசர்ட். நல்ல ஒரு வித்தியாசம் தெரியணும். ஐஸ்கிரீம் வேற, ஃப்ரோசன் டெசர்ட் வேற. என்ன சார் வித்தியாசம்? 2 ஒன்று தானே? நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஐஸ்கிரீம் அப்படின்னா அது வெறும் பால் கிரீம்ல சர்க்கரையும் கொஞ்சம் சில பேர் அதுல முட்டையும் சேர்த்து உருவாக்குறது ஐஸ்கிரீம். ஃப்ரோசன் டெசர்ட் அப்படின்னா தாவர எண்ணெய்களையும் பல்வேறு இனிப்புகளையும் கேரகனின் மாதிரியான ரசாயனங்களையும் சேர்த்து தான் ஃப்ரோசன் டெசர்ட் வருது. அதை நிறம் கொடுப்பதற்காக, கெட்டு போகாமல் இருப்பதற்காக, நெகிழ்வு தன்மை கொடுப்பதற்காக சில ஐஸ்கிரீம் கொதிக்குதுங்க, சூடு பண்ணி கொடுக்கான். அப்புறம் ஏன்டா அதுக்கு பேர் ஐஸ்கிரீம்னு தெரியல.